ஆமென். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட இயேசப்பா உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து திருப்தியோடு வீட்டுக்கு அனுப்ப போகிறார். ஆண்டவர் உங்களை நினைவுபடுத்தி வைத்திருக்கிறார், உங்களை நேசித்து வைத்திருக்கிறார், உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் அறிந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய துக்கத்தை மாற்றும்படியாக, உங்களுடைய பாடுகளை மாற்றும்படியாக, உங்களுடைய வேதனைகளிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கும்படியாக இயேசு இன்றைக்கு நினைவு வைத்திருக்கிறபடினால் அவர் இன்றைக்கு உங்கள் நடுவில் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு காண்பித்து, இந்த வார்த்தை என்ன ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நேராக கொண்டு வரப்போகிறது, இந்த வாக்கு தத்தம் எந்த விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட போகிறது, இந்த வாக்கு தத்தத்தினுடைய மகத்துவம் என்ன, இந்த வாக்கு தத்தத்தின்படி தேவனாகிய கர்த்தர் என்னை எப்படி தேற்றுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. நம்மனால டைஜஸ்டே பண்ண முடியாது, நம்மனால நினைச்சு கூட பார்க்க முடியாது, நம்மனால ஆண்டவர் செய்கிற அந்த பெரிய காரியத்தை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, நம்ம ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்யும்படியாக இன்றைக்கும் நம் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இயேசுவினுடைய வல்லமை, அந்த இயேசப்பாவுடைய அக்கினி, அந்த இயேசப்பாவுடைய அபிஷேகம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கு மேலாக அது பற்றி எரியும்படியாக, தேவனுடைய அக்கினி வல்லமை அது அபிஷேகமாய் இறங்கி வரும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து வைத்திருக்கிறார். ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நாம் கிரகிக்க கூடாதபடி பெரிய காரியங்களை, அல்லேலூயா அல்லேலூயா, பெரிய காரியங்கள், இட் இஸ் பிக்கெஸ்ட் திங். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியத்தை அவர் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தாரா, ஆண்டவரா எனக்கு இந்த நன்மை செய்தார், தெய்வமா இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நீங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் உங்கள் நடுவிலே செய்ய போகிறார். சங்கீதம் 126 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஐயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை அவர் செய்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு வீடு இருந்திருக்காது. ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்திருக்காது. ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்தோத்திர நல்ல சமாதானம் இருந்திருக்காது. ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு நம்முடைய சரீரத்துல நல்ல சுகம் இருந்திருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா மனிதர்கள் நம்மை விழுங்கி இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு என்னுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் என்றைக்கு என் பக்கத்துல வந்தாரோ, என் நடுவில் வந்தாரோ, என் அருகில கடந்து வந்தாரோ, எனக்காக யாவற்றை செய்து முடிக்கும்படியாக என்னை தெரிந்து கொண்டு என்னை சோதரி நினைத்து அவர் என் பக்கத்துல என்றைக்கு வந்தாரோ அன்றைக்கு பெரிய காரியங்கள் என் பக்கத்தில் வர ஆரம்பித்தது. அதிசயம், அற்புதம் என் வாழ்க்கையில நடக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, இந்த தகப்பன், இந்த அற்புதத்தின் தகப்பன்
என் வாழ்க்கையில கடந்து வந்து நான் அவருக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. எல்லாரும் எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் தகப்பனுக்கு முன்பதாக, என் ராஜாவுக்கு முன்பதாக நான் ஒன்றுமே இல்லை, நான் சாதாரண மனிதன், I am very ordinary person. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சாதாரண மனிதன், ஆனா என்னையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து என் பக்கத்தில் கடந்து வந்து எனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுகிறான், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், என் பாதையை கர்த்தர் செவ்வையாக்குகிறார், என் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார், என் வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிறார், என்னுடைய துக்கத்தின் நாட்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார், என்னுடைய பலவீனத்திலிருந்து கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்தார், அதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து கடந்து போக ஆசைப்படுகின்றேன். அதே யோபுவின் புத்தகத்திலே 36வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்திலே என்றென்றைக்கு உட்கார்ந்து இருக்கவும். அல்லேலூயா. சொல்லிருங்களா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் இருக்கிறார். அப்ப என்ன, அவருடைய கண்கள் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது. உங்க குடும்பத்தை விட்டு ஆண்டவருடைய கண்கள் விலகாமல் இருக்கு. இதுதான் உண்மை. உங்களை விட்டு அவர் விலகவே இல்லை. அவருடைய கண்கள் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகளை நோக்கி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் நோக்கி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய பாடுகள், உடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்காக, என்னுடைய ஸ்தோத்திரம், என்னை விசாரிப்பதற்காக, என்னுடைய நலன்களை விசாரிப்பதற்காக இந்த உலகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சொந்தக்காரங்க விசாரிக்க மாட்டாங்க, உறவுகள் விசாரிக்க மாட்டாங்க, நம்முடைய ஸ்தோத்திர நண்பர்கள் விசாரிக்க மாட்டாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் என்னோடு கூட இருக்கிறவர், என்னுடைய கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிற தெய்வம், எனக்காக அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் இன்றைக்கு உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு தம்பி, தங்கச்சி, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய கண்கள் இன்றைக்கு உன்னை நோக்கி கொண்டே இருக்கிறது. நீ எந்த பாதையில நடக்கிறாய், எங்க நின்று கொண்டு இருக்கிறாய், கர்த்தருக்கு மேலாக இருக்கிற அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான்களை கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறாராமா, ராஜாக்களோட, ராஜாக்களுடைய சிங்காசனத்தில் அமர்த்தி வைப்பது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராஜாவுடைய சிங்காசனம் உங்களுக்காய் வைக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராஜாவுடைய சிங்காசனம். என் அன்பு தம்பி, தங்கச்சி, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ராஜாவுடைய சிங்காசனம் உனக்காய் வைக்கப்பட்டு இருக்கிறது. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவருடைய வார்த்தை சத்தம் போட்டு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ராஜாவுடைய சிங்காசனம் இன்றைக்கு உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களை விட்டு விலக்கவே மாட்டார். அல்லேலூயா. சிறியவனை ஆண்டவர் என்ன, சாதாரணமானவர்கள் நீங்களும் நானும் மிக சாதாரணமானவர்கள், மிகுந்த சாதாரணமானவர்கள். ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வந்தார், நம் குடும்பத்தை தேடி வந்தார், நம் பிள்ளைகளை தேடி வந்தார். ரட்சிப்பின் அனுப்பி அபிஷேகத்தை அவர் நமக்கு மேலாக ஊட்டி, ரட்சிப்பின் அக்கினை ஊட்டி, ரட்சிப்பின் வல்லமை ஊட்டி, இயேசுவுக்காக வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக குடும்பமாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தேர்ந்து வைத்திருக்கிறார் என்றால், நம் மத்தியில அவர் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியத்தை செய்து வருகிறார். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, கிரகிக்க கூட முடியாத அளவுக்கு பெரிய காரியத்தை நம்ம மத்தியிலே செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
நீங்க வேணா பாருங்க, இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். 2024 ஆண்டுல உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில மகா பெரிதான அற்புதத்தை அடையாளத்தை அவர் செய்து முடித்து உங்களை இந்த தேசத்தில் உயர்ந்திருக்க பண்ணும்படியாக, இந்த தேசத்தில் பலத்திருக்க பண்ணும்படியாக, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை அவர் கட்டி எடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வைக்க போவது மிகுந்த உறுதியாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தினை மகிமைப்படுத்து. கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவருடைய நாமத்தினை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க, சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்திலே என்றென்றைக்கும் உட்கார்ந்து இருக்க செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, சிங்காசனம் உனக்கு கொடுக்கப்பட்டிருச்சேப்பா, என் அன்பு தம்பி தங்கச்சி சகோதரனே சகோதரியே, சிங்காசனம் உனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இனி இந்த சிங்காசனத்தை எந்த சத்துரு தட்டி பறிக்க முடியாது. இந்த சிங்காசனத்தை நீ ஒரு நாளும் கீழே இறங்கி வர முடியாதபடிக்கு கர்த்தர் நினைத்திருக்கும்படியான அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த அனுபவத்தில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். எவ்வளவு சமாதானம் நம்முடைய குடும்பத்தில், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் ஸ்தோத்திரம் இருக்குதோ இல்லையோ, என் தகப்பனோடு இருக்கிறார் என்கிற அந்த பலத்தோடு ஒவ்வொரு நாளும் நடந்து வரக்கூடியதான அந்த கிருபை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார்ல. ஆண்டவர் நல்லவர் அல்ல. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை. இங்கே கர்த்தர் இன்னொரு காரியத்தை நமக்கு, எளியவனை எப்படி சொல்ல, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்ல, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார். பூச்சக்கரத்தை வைத்த கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். புழுதின்னு என்ன? பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, தான் என்கிற அகங்காரம், சோத்ரோ தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சோத்ரோ இந்த விதமான உலக பிரகாரமான கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டு தேவன் தம்முடைய சமூகத்திலே நம்மை கொண்டு அமர பண்ணியிருக்கிறார். நம்மை கொண்டு வந்து இங்க உட்கார பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் தேவ சமூகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது தேவன் உலாவுகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் கிரியை செய்கிற இடம். தேவனோடு இருக்கிற இடத்துல நம்மையும் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அதுதான் பெரிய காரியம். தேவன் இருக்கிற இடத்துல நம்மை கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கா. நம்ம தகுதியே இல்லை, ஆனா தேவனோடு கூட சமமாய் இருந்து அமர்ந்து அவரை பார்க்கும்படியாக, அவரோடு பேசும்படியாக, அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளும்படியாக, அவருடைய முகத்தை தரிசிக்கும்படியான இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தகுதியே இல்லை, ஆனா கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். இது தேவர்கள் உட்கார வேண்டிய இடம், இது தேவ அபிஷேகம் நிறைந்த இடம், இது தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட இடம். கேராபீன்களும் சேராபீன்களும் உலாவுகிற இந்த இடத்துல தகுதியே இல்லாத நம்மை கொண்டு வந்து இந்த இடத்துல கர்த்தர் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது பாருங்க. அந்த வசனத்துல என்ன செய்கிறார்? அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க தேவனுக்கு பயந்து பரிசுத்தமா தேவனோடு நடந்தீங்கன்னு சொன்னா, நீங்க சாதாரணமான நிலைமையில் இருந்தால் கூட ஒரு நாள் வரும் பொழுது கர்த்தர் உயர்த்தி வைத்து விடுவார். இந்த உயர்வை எந்த மனுஷனாலும் தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எளியவனை கர்த்தர் குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேணுமானா நீங்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா இந்த நாளிலிருந்து நீங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க. இந்த நாளிலிருந்து பரிசுத்தத்துல உறுதியா இருங்க. இந்த நாளிலிருந்து உங்களுடைய ஸ்தோத்திரம் தேவனை தேடுகிற அந்த ஓட்டத்துல நீங்க உறுதியா இருந்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு நாள் வரும் பொழுது ஆண்டவர் எளியவனை என்ன செய்கிறார்? உயர்த்துகிற தெய்வமாய் கடந்து வருவார். அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம் என்ன?
உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ன? உன்னுடைய சூழ்நிலையில நீ சரியா ஓடிட்டு இருக்கிறியா? கர்த்தர் கொடுத்த இந்த காரியத்துல நான் கர்த்தருக்கு சரியா இருக்கிறேனா? கர்த்தர் கொடுத்த வேலையில, கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துல, கர்த்தர் கொடுத்ததான இந்த ஸ்தோத்திர ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இயேசுவுக்கு இன்னைக்கு சாட்சியா இருக்கிறேனா? அப்படி இருந்தா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா அந்த காரியத்துல உங்களை சரிபடுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? இப்போ நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் எனக்கு என் பக்கத்துல வந்து, என் நடுவில் வந்து எனக்கு பெரிய காரியத்தை செய்கிறாரு. நாம திருப்பி என் தகப்பனுக்கு என்ன செய்கிறோம்? அதை நம்ம கற்றுக்கொண்டு இங்கிருந்து கடந்து செல்ல போகிறோம். சரியா? எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 51வது அதிகாரம் 4 to 8 வரையுள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் ஜனங்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கவனிங்க. அந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஏசாயா 51 4 to 8 வரை. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு, என் ஜனங்களே. அப்ப என் ஜனங்களேன்னு சொன்னா ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். தேவன் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து முத்தரித்து உங்களை ரட்சிப்பினை நடத்தின தகப்ப. அதனால்தான் உங்களை பார்த்து கர்த்தர் உரிமையோடு சொல்லுகிறார், என் ஜனங்களே. உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? ஏன் பிள்ளை, அல்லேலூயா, ஏன் குழந்தை, ஏன் சொந்தம் சொல்றீங்களே? அப்ப கர்த்தர் இங்கே உரிமை பாராட்டுகிறார். என் ஜனங்களே எனக்கு என்ன செய்யுங்க? செவி கொடு. இன்னைக்கு செவி மந்தமா இருக்கிறனாலதான் பல பேர் என்ன செய்யறாங்க? போய் அசுத்தத்தில் விழுந்துடுறாங்க. ஆண்டவர் சொல்லி கேட்காம இருக்கிறபடினால்தான், தேவ ஊழியர்கள் சொல்லி கேட்காம இருக்கிறபடினால்தான், தேவனுடைய ஸ்தோத்திர ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ என்னைக்கு செவி கொடுக்கிறாயோ? கவனி, ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு என்றைக்கு நீ செவி கொடுக்கிறாயோ, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் ஆண்டவர் அமர்த்தி விடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள், வேதம் என்னிலிருந்து என்ன செய்யப்படும்? கர்த்தர் சொல்றாரு, வேதம், வசனம், வார்த்தை, நீ நடக்கிற பாதை, நீ போகிற பாதை, நீ சோத்திர கடந்து போகிற இடமெல்லாம் இந்த வார்த்தை இருக்குது பாத்தியா, அது என்னிடத்திலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த பிரமாணம் இருக்குது பாத்தியா, கட்டளை இருக்குது பாத்தியா, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது பாத்தியா, இதுதான் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. பிசாசு பல நேரத்திலே இருளை கொண்டு வந்து கொடுக்கிறான். இருட்டுக்குள்ளாக நடத்தபடியாக, வெளிச்சம் தெரியாதபடிக்கு, பாதை தெரியாதபடிக்கு, உலகத்தின் கவர்ச்சி, உலகத்தின் ஆசை, உலகத்தின் இச்சை நம்மை இழுத்துக் கொண்டு போகும் பொழுது, தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய கட்டளை நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து நம்மை ஆசீர்வாதத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த காரியத்தை நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா சொல்லிருங்களே. அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? தேவன் என்ன சொல்லி கொடுக்கிறார்? வாசிங்க. என் நீதி சமீபமாக இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருக்கிறது, என் புயத்தின் மேல என்ன செய்ய? நம்பிக்கையா இருக்க. நீங்க இல்லைன்னு சொன்னா தீவுகளில் இருந்து யாருமே வாழ முடியாத இடத்துல ஜனங்களை கொண்டு வந்து வைத்து விடுவா. ஏன் ஆண்டவர் உங்க கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? நீ நம்பணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவரை தேடணும், கர்த்தர் பேர் பற்றுதலா இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையுள்ள ஜாதிகளா நீங்க மாறணும் சொல்லி கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்து இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவருடைய நீதி வெளிப்படும் பொழுது, அவர் நியாயம் வெளிப்படும் பொழுது நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்க, கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்க, வானம் புகையை போய் ஒளிந்து போகும்,
பூமி வஸ்திரத்தை போய் பழசாய் போகும், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். ஏண்டா கர்த்தர் சொல்ற, என்னுடைய ரட்சிப்பு என்னென்றைக்கும் இருக்கும், என் நீதி என்ன செய்யல அற்று போகவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? இதனுடைய அர்த்தம் என்ன? என் ரட்சிப்பு என்றென்றைக்கு இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை ரட்சிக்க வைத்து ரட்சிப்பை நடத்தி கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்ல, இந்த ரட்சிப்பை ஆண்டவர் ஒரு நாளும் எடுத்து போடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பிலே நீங்கள் நடந்து வரும்படியான இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லிடுவோமா? கர்த்தர் சொல்றாரு, இந்த ரட்சிப்பின் அபிஷேகம், இந்த அலங்கரிப்பு உனக்கு மேல நான் வைத்திருக்கிறேன். இந்த ரட்சிப்பு என்றைக்கு உன்னை விட்டு நீங்காது. இது தேவன் கொடுத்த நீதியாய் இருக்கிறது. அதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாய் இருங்க. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீதி, கர்த்தர் சொல், நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க. ஆண்டுடைய வசனத்தை நீ இருதயத்துல பதிச்சு வைச்சிருந்தீனா உலக பிரகாரமா உன் கண்ணு ஓடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உலக பிரகாரமா உன் ஆசை ஓடாது. உலக பிரகாரமா இச்சையை நீ நினைக்க மாட்டேன். உலக பிரகாரமான அசுத்த கிரியை உன் கண்ணன் வழியே வராது. கர்த்தர் சொல்றாரு. எத்தனை ஒரு காரியம் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறதுக்கு என்ன, வேதம் வெளியே இருக்கிறது. அதனால்தான் இன்னைக்கு பிசாசு உள்ள வந்து உன்னை படுகொலியிலே தள்ளுபடியாக வகை தேடி கொண்டு இருக்கிறான். வேதம் என்னைக்கு உன் உள்ளத்திற்குள் வருதோ, வேதத்தை அறிந்தவர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்ல, நீங்கள் வேதத்தை அறிந்தவர்கள். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லு, வேதத்தை அறிந்தவர்கள். வேதத்தை அறிந்த பிள்ளைங்க விசுவாசத்தை விட்டு விலகி போக மாட்டாங்க. வேதத்தை அறிந்த பிள்ளைங்க பாவத்தில் விழுந்து போக மாட்டாங்க. வேதத்தை அறிந்த பிள்ளைங்க தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகி இருக்க முடியாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேதத்தை அறிந்தவர்களே. அல்லேலூயா. வேதத்தை அறிந்தவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமல் இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மனுஷனுடைய நிந்தைகளுக்கு அவர்கள் தூசிக்கிற தூசிப்புக்கு நீ பயப்படாதிரு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். பல நேரத்தில் நமக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கு. நம்மை வந்து பல நல்ல கெட்ட வார்த்தையில் பேசுவானுங்க, தூசிப்பாங்க. இவங்களுக்கு என்ன, பல இடத்துல இருந்து பணம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்களுக்கு என்ன, பணம் ஈஸியாக வருது. இவங்களுக்கு என்ன, பல பேர் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பணம் கிடைக்கிறதுக்கு, அந்த காணிக்கை கிடைக்கிறதுக்கு எத்தனை முட்டி தேயணும், எத்தனை கண்ணீர் வடிக்கணும், எத்தனை பாடுபடணும், எத்தனை உபத்திரப்படணும். அல்லேலூயா. சும்மா கிடைச்சிருமா? அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், நீதிமான்களுக்கு விரோதமா யாராச்சும் எழும்புனா, தூசண வார்த்தை பேசினா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, கர்த்தருடைய குடும்பத்திற்கு விரோதமா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமா யாராவது தூசண வார்த்தை சொன்னா, யாராவது தூசணமா பேசினா, கர்த்தர் நியாயம் தீர்த்து விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. தேவனாகிய கர்த்தர் அதைத்தான் நீங்க அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார். நான் காலையில் அதிகாலையில் எழுந்து இந்த வார்த்தையை நான் தேடி பிடிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் சொல்லிக் கொடுத்தார். இங்க பாருங்க, மனுஷரின் நிந்தைக்கு நீ பயப்படாம. உன்னை குறித்து குற்றப்படுத்தியே தான் பேசிட்டு இருப்பா, உன்னை குறித்து கேவலமாக தான் பேசிட்டு இருப்பா. முகத்துக்கு நேரம் ஒன்று பேசுவான், பின்னாடி போய் நின்று நம்மளே குற்றப்படுத்துவான். அல்லேலூயா. நம்மளே கேவலமா பேசுவான், நம்மளே அவமானமா பேசுவான், நம்மளை விரோதமா எழும்புவான். ஆனா அதுக்கு நீ பயப்பட வேண்டாதபடி நீ ஜாக்கிரதையா இருந்து, நீ பயப்படாதபடி இரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லிருங்களே. இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் இந்த அனுபவம் இருக்குதுல்ல. நம்ம சொந்தக்காரங்களே நமக்கு பின்னாடி பேசுவாங்க,
நம்ம உறவுகளே நமக்கு பின்னாடி பேசுவாங்க, முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. மனுஷன் நிந்திப்பான், ஆனால் கர்த்தர் நம்மை புகழ்ந்து கொண்டு உயர்த்தி கொண்டே இருப்பார். மனுஷன் என்னைக்கு நிந்திக்கிறானோ, மனுஷன் நமக்கு விரோதமா எவ்வளவு விரோதமா பேசுறானோ, அந்த அளவுக்கு உன்னை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். பேசிட்டு நல்லா பேசிட்டுன்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க. ஹல்லேலூயா சொல்லிருங்களேன். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவர்கள் தூஷணங்களால் கலங்காமல் இருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா யாரா குற்றப்படுத்தி கை நீட்டினாங்கன்னு வைங்க, கர்த்தர் கையை உடைத்து விடுவார். ஹல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதபடி ஆண்டவர் குறித்து தெரியாம அப்படி கை நீட்டுவாங்க, அவங்க கையை உடைச்சிருவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டோடைய எத்தனை ஊழியக்காரனை அடிச்சிருக்காங்க தெரியுமா? எத்தனை ஊழியக்காரங்களை ஸ்தோத்திரம் பல நேரத்தில் அவமானப்படுத்திருக்காங்க தெரியுமா? ஆனா ஊழியக்காரருடைய வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. அடிச்சவன், உதச்சவன், தூசணம் பேசினவன், விரோதமா எழும்பினவன் எல்லாம் இன்னைக்கு புல்லும் முளைச்சிருச்சு, ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க. கீழே பாருங்க, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, 8வது வசனம் வாசிங்க. பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும், என்னுடைய நீதியோ என்றென்றைக்கு நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறையாக இருக்கு. கர்த்தர் சொல், பொட்டு பூச்சி அரித்து போவது போல அவருடைய வஸ்திரத்தை கர்த்தர் அழித்து போடுவார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் அப்படித்தானே நிறைய பேர் நிற்காங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் அப்படித்தான் இருக்கிறாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நிமித்தமா இன்னைக்கு பல அவமானங்களை சந்திச்சுட்டு வர்றீங்களே, நீங்க ஆண்டவரை தேடி வந்தது நிமித்தமா இன்னைக்கு பல நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறீங்களே, சோர்ந்து போய் கிடைக்கிறீங்களே, உறவுகளே, சொந்த குடும்பமே இன்றைக்கு ஸ்தோத்திரம் உடைய சொந்த ரத்தமே உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களே, கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதிரு. கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு, நீங்க பயப்படாதிருங்க. பொட்டு பூச்சி அரித்து போடுவது போல அவருடைய வாழ்க்கை அரித்து போடப்படும். ஆண்டுடைய பிள்ளைகளோ என்றைக்கு நிலை நிற்பாங்க. இந்த இடத்துல உட்கார்ந்திருக்க நீங்க ஒவ்வொருவரும் என்றைக்கு நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாகவே ஆண்டவர்களை தெரிந்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன், அவர் அல்லேலூயா சொல்லிருங்களேன். இன்னொரு காரியத்தை வில்லியம் கேரி என்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, கர்த்தர் தேவனிடத்துல நீ பெரிய காரியத்தை எதிர்பார், நீ தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்து கொண்டே இரு. அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமா வருகிற சில பிரச்சனை, இதெல்லாம் இந்த சலசலப்பெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. அல்லேலூயா. உன் வேலையில இன்னைக்கு பிரச்சனையோடு தானே நின்றுட்டு இருக்கேன், உன்னுடைய இருக்கிற இடத்துல வீட்டுல பிரச்சனையோடு தானே நின்றுட்டு இருக்கேன். கர்த்தர் இந்த சலசலப்பெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. கர்த்தர் சொல்றாரு, நீ பாட்டுக்கு நீ முன்னேறி போயிட்டியாரு, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்யும்படியாக இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஆமீன் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை சொல்லட்டுமா? பெரிய காரியங்களை செய்கிற தேவனை விசுவாசித்து சோர்ந்து போகாதபடி உள்ளான மனுஷனை, நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் நாம் புதிதாக்கி கொண்டே இருக்கணும். கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரையா, அந்த வசனத்தை மட்டும் காண்பிச்சுட்டு நம்ம ஜெபிக்க கடந்து செல்லலாம். 1 ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வச்சுங்க. 4வது அதிகாரத்தில் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 15-16வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க பாருங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்ன செய்கிறது? புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நாங்க சோர்ந்தே போகிறது இல்ல. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எல்லா சத்தமா கரங்களை உயர்த்தினா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஹலோ ஹலோ, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் சோர்ந்து போகாதபடிக்கு, நான் உற்சாகம் அடையும்படிக்கு என்னுடைய உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த உள்ளான மனுஷனை குறித்து கர்த்தர் சொல்றாரு. இந்த அபிஷேகம் எப்படி தெரியுமா காணப்படுகிறது? கவனிங்க. 17வது வசனத்தை வாசிங்க. மேலும் காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு ஆதி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுங்க? அதி சீக்கிரத்துல உனக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கி விடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதி சீக்கிரத்துல உன்னுக்கு மேல இருக்கிறதான பிரச்சனை எல்லாம் நீங்க இந்த லேசான உபத்திரவத்தை நீ பெருசா தானே நினைச்சிட்டு இருக்க. கர்த்தர் சொல்றாரு லேசான உபத்திரவம், இந்த வியாதி, இந்த பாடு, இந்த பலவீனம் எல்லாம் உன்னை ஒன்றுமே செய்யாது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க 6வது வசனம் சொல்லுகிற இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள நமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றி பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே என்ன செய்கிறார்? பிரகாசிக்கிறார். நம்ம ஒரு காலத்துல இருளதெல்லாம் இருந்தோம். எல்லாரையும் அன்னைக்கு பாருங்க, எல்லாரும் லிசன் டு மீ. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு காலத்துல இருளுக்குள் நடப்பது போல தான் இருந்தோம், இருளான வாழ்க்கையில தான் இருந்தோம். என்னைக்கு இயேசு எனக்கு மேல வந்தாரோ, இயேசப்படைய அபிஷேகம் எனக்கு மேல என்றைக்கு இருந்ததோ, இயேசப்படைய வல்லமை எனக்கு மேல என்னைக்கு பிடித்து கொண்டதோ, அன்றைக்கே நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறிவிட்டேன். எத்தனை பேர் விசுவாசம்? இன்னார் ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கணும்ல? அல்லேலூயா. நான் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். அந்த வெளிச்சத்தின் பிரகாசம் என்றென்றைக்கும் என் மீது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக, பெரிய அதிசயத்தை காணும்படியாக, கிரகிக்க கூடாத பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில செய்ய போற. ஏன் தெரியுமா? நீ இருளுக்குள் கிடந்த ஒரு நாள்ல, ஆனா இன்றைக்கு நீ வெளிச்சத்துக்குள் வந்துட்ட. நீ வெளிச்சத்துக்கு ஏன் பக்கத்துல வந்துட்ட, ஏன் அருகில வந்துட்ட, என் கரத்தை பிடிச்சிருக்கிற. இனி நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்து முடிக்க போகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷத்துல உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கு. சில வாக்குத்தத்தம், சில பிராமிஸ் இன்னும் நிறைவேறாம இருந்தா கூட தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், 2024 அதை நிறைவேற்றும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து நிற்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஸ்தோத்திரம். 8வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், அவ்வளவுதாயா, நீ எந்த பக்கத்துல நீ நெருக்கப்பட்டு இருந்தாலும் கூட ஒடுங்கி போவதில்லை. கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களே. நீங்க நொறுக்கப்பட்டு கிடக்கிறீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல, உங்க வீட்டுல கண்ணீர் வடிக்கிறீங்களா? கடந்த நாட்கள்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நேற்றைக்கு முதல் நாள் இரவுல ஸ்தோத்திரம், நான் மேலே கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்து நிற்கிறப்போ ஒரு ஊழியக்காரர் வந்தார். சோலூர்லேருந்து ஒரு ஊழியக்காரர். அவர் தன்னுடைய மகளை கூட்டிகிட்டு வந்தார். வந்துட்டு 2 மணி நேரம் என்கிட்ட பேசுகிறார். ஐயா, இந்த பட்டணத்தில் 100கணக்கான ஊழியக்காரர்கள் எனக்கு தெரியும். ஆனால் என் மகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும். திருமண வயதில் அந்த மகள் பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. என் மகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும். இந்த ஆலோசனை சொல்லுவதற்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து தகுதியுள்ள ஒரு தேவ ஊழியக்காரனை எனக்கு கர்த்தர் காண்பீங்கப்பா என்று சொல்லி நான் செபித்துக்கிட்டு இருந்தேன். உடனே கர்த்தர் ஒரு ஃப்ளாஷ் பண்ணார். சார்லஸ் ஜெய்சிலன் பாஸ்டர் நீ போன்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிற பாருங்க. நீ பாஸ்டர்கிட்ட போ அப்படின்னு சொன்னார். உடனே என் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. ஐயா, நான் ஒரு தகப்பன், என் மகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, திருமண காரியத்திற்காக ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லி அவர் கொண்டு வந்து நிறுத்தார். ஆண்டவர் சொன்னார், அந்த மகளுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு 9 மணி வாக்கில் தான் அவங்க இங்கேருந்து கிளம்பி போனாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பல நேரத்தில் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும், பல நேரத்தில் ஸ்தோத்திரம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார்.
அல்லேலூயா. ஊழியக்காரர் குடும்பத்தையும் கர்த்தர் காத்துக்கொள்வார். தேவனுடைய விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆண்டோடைய வசனம் அதுதான் சொல்கிறது. கலக்கம் அடைந்து மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும். நீங்க பயப்படாம இருங்க. நீங்க எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நீங்க கீழே தள்ளப்படுறீங்களா? நீங்க துக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிற நிலைமையில் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திர பக்கத்தில் நிலைநிற்கப்பட்டு நீங்க கலக்கமடைந்து இருக்கிறீங்களா? நீங்க மனம் முறிவடைவதில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமே கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு முன்பதாய் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. நீர் எனக்காக இன்றைக்கு ஒரு மகா பெரிதான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை நான் உன் நடுவிலே செய்வேன் என்று சொன்னீரப்பா. நீர் இன்றைக்கும் எங்கள் நடுவிலே கடந்து வந்து நாங்கள் கிரகிக்க கூடாத பெரிய அதிசயத்தை எங்கள் நடுவிலே கர்த்தர் செய்வீராக. எங்கள் நடுவிலே செய்வீராக. எங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், பொறாமையின் ஆவி உடையவர்கள், எரிச்சலின் ஆவி உடையவர்கள், இந்த சோத்திர சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு எங்களை தாங்கி நடத்துகிறது. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. உன் வளர்ச்சி மற்றவர்களுக்கு பிடிக்காது, உன்னுடைய உயர்வு மற்றவர்களுக்கு பிடிக்காது, உன்னுடைய பிள்ளைகளுடைய உயர்வு மற்றவர்களுக்கு பிடிக்காது, உன்னுடைய குடும்பத்துடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால் மற்றவர்கள் பொறாமைப்படும் பொழுது, எரிச்சல் அடையும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உன் கூடவே இருந்து நீ எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகாதபடி அந்த பலத்தை உன் மீது போடுகிறவரா, உன் பக்கத்தில் இருக்கிறவரா, கர்த்தருடைய மகிமை உன்னை தாங்கிக் கொள்ளும்படியாய் கடந்து வரும். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்யா. அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்யா. எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. கட்டுகளை உடைக்கிறேன்யா, கட்டுகளை உடைக்கிறேன். பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கட்டுகளை உடைக்கிறேன். பலவீனத்தின் கட்டுகளை உடைக்கிறேன். அந்தகார கட்டுகளை உடைக்கிறேன். சத்துருவின் கட்டுகளை உடைக்கிறேன். அநேகருடைய கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள். இயேசுவின் வல்லமை இப்பொழுது எனக்கு மேலே ஊட்டப்படுவதாக. அக்கினி ஊட்டப்படுவதாக. மகிமை ஊட்டப்படுவதாக. வல்லமை, வல்லமை, வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய அபிஷேகத்தை இப்பொழுது புதிதாய் பெற்றுக்கொள். புதிதாய் பெற்றுக்கொள். புதிதாய் பெற்றுக்கொள். அபிஷேகத்தை இப்பொழுது புதுப்பித்துக்கொள். புதுப்பித்துக்கொள். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருக்கு மேலே இறங்கி வருகிறது. எல்லா கட்டுகளை உடைக்கிறேன். எல்லா தடைகளை உடைக்கிறேன். சத்துருவின் யுகங்களை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய ஸ்தானத்தில் நின்று கொண்டு இருக்கிறீங்க. நீ எல்லா கர்த்தருடைய ஸ்தானம் அதுபடி ஒரு நாள் கர்த்தர்களை கீழே விடவே மாட்டா. ஏதோ ஒரு விதத்தில் ஊழியம் செய்யறீங்களா? ஜெபிக்கிறது ஒரு ஊழியம், பாட்டு பாடுறது ஒரு ஊழியம், மியூசிக் வாசிக்கிறது ஒரு ஊழியம், சோத்திரம் கொடுப்பது ஒரு ஊழியம், தேவனுக்காக வந்து இங்க அமர்ந்திருப்பதே ஒரு ஊழியம். இது மற்றவர்களுக்கு கர்த்தர் உங்களை சாட்சியாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை சாட்சியாய் வைத்திருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வருகிற ஆண்டிலே புதிய பலத்தோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு, புதிய மகிமையிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து செய்வேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலாக ஒரு அற்புதத்தின் வல்லமை இறங்கி வந்து நன்மையை கொடுக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பலத்த அற்புதத்தை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை
உங்கள் நடுவிலே நான் செய்ய போகிறேன். ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுமா. இந்த ஆண்டிலே முடியாத நடக்காத காரியமெல்லாம் 2024 கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே சில பேருடைய வாழ்க்கையில பல நன்மைகளை கொடுக்க போகிறார். நீங்க கலங்காதிருங்க, தேவன் பலத்த அற்புதத்தை செய்வார். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.